ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வலிமை, வெற்றி, மரபு, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டதும் நம்ம மனசுல என்ன தோணும்? ஒருவேளை அதிகாரம், செல்வம், இல்லைன்னா புகழ், அப்படிதானே? ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான உரை இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறான ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில சொல்லுது. இன்னைக்கு நாம அந்த பதில தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. உண்மையான வலிமைனா என்ன? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. இந்த கேள்விதான் அந்த பழங்கால ஞானத்தை நம்மளோட இன்றைய வேகமான வாழ்க்கையோட கனெக்ட் பண்ண போற ஒரு பாலம் மாதிரி. நாம பார்க்க போற இந்த விஷயம் இறைவாக்கினர் செப்பனியா சொன்னது. அவர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பெரிய சமூக குழப்பம், ஒரு நிச்சயமற்ற தன்மை, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்படி ஒரு சூழல்ல தான் இது வெறும் ஒரு அட்வைஸா இல்லாம ஒரு அவசர எச்சரிக்கையா வருது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே கொந்தளிப்பான ஒரு காலகட்டம், அப்போ ஒரு தெய்வீக எச்சரிக்கை வருது. அதுவும் வரப்போற சினத்தின் நாள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுகுது. இது சும்மா ஏதோ நெருக்கடியில சொல்ற செய்தி கிடையாதுங்க. வரப்போற பெரிய அழிவுல இருந்து மக்களை காப்பாத்த கொடுக்கப்பட்ட ஒரு உயிர்காக்கும் அழைப்பு இது. இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு என்ன தெரியுமா? இது வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லல, அதுல இருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போறதுக்கு தெளிவா 3 ஸ்டெப்ல ஒரு வழியும் காட்டுது. அது என்ன பாதைன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த 3 வழிமுறைகள் இதோ. 1, ஆண்டவரை தேடுங்க. 2, நேர்மையா இருக்க வழியை தேடுங்க. 3, மனத்தாழ்மையை தேடுங்க. பாத்தீங்களா எவ்வளவு நேரடியான கட்டளைகள்? இங்க பெரிய தத்துவமெல்லாம் இல்ல, இதத்தான் செய்யணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இதுல அந்த 3வது கட்டளை மனத்தாழ்மை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மனத்தாழ்மைன்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னோடதுங்கிற அந்த அகந்தைய ஓரமா வச்சுட்டு சமூக நீதிக்கும் எது சரிங்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. இது சும்மா பணிவா இருக்கிறத மட்டும் இல்ல, இது ஒரு கொள்கை, நாம எடுக்கிற ஒரு முடிவு. இப்போதான் நாம இந்த விஷயத்தோட மையத்துக்கே வரோம். அது என்னன்னா ஒரு வாக்குறுதி. ஆனா இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வாக்குறுதி இல்ல. நம்மளோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் தலைகீழா மாத்த போற ஒண்ணு. இதோட முடிவு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வரிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன்.
பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்களையோ பணக்காரங்களையோ சொல்லல, ஏழை எளியோரைன்னு சொல்லியிருக்கு. உண்மையான வலிமை மனத்தாழ்மையில தான் இருக்குங்கிறத எவ்வளவு ஆணித்தரமா சொல்லியிருக்கு பாருங்க. இப்படி காப்பாற்றப்படுற எந்த மக்களுக்கு ஒரு பேரும் இருக்கு, என்ஜிஓர். யாரு இவங்க? இவங்க சும்மா அழிவிலிருந்து தப்பிச்ச ஒரு சின்ன கூட்டம் மட்டும் இல்ல, ஒரு புதிய நேர்மையான சமூகத்தோட விதைகளா இருக்க போறவங்க இவங்க தான் அந்த மரபை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. சரி, அப்போ அந்த விதைகள் எப்படிப்பட்டவையா இருக்கும்? அந்த என்ஜிஓர்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கும்? இது ஒரு நல்ல சமுதாயத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரினே சொல்லலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அந்த என்ஜிஓவோட வாழ்க்கை முறை இதுதான். அவங்க அநீதி செய்யவே மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, ஏமாத்துற பேச்சு அவங்க வாயிலிருந்து வராது, ஆண்டவரோட பேர்ல முழு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களோட அடையாளம் அவங்க என்ன செய்யறாங்கன்றதுல தான் இருக்கு. இந்த ஒப்பீட்டை பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு. ஒரு பக்கம் என்ஜிஓரோட குணங்கள், நீதி, உண்மை, நம்பிக்கை. இன்னொரு பக்கம் இந்த உலகத்தோட குணங்கள், அநீதி, வஞ்சகம், பயம். இது சும்மா 2 லிஸ்ட் கிடையாது, நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய 2 வெவ்வேறு பாதைகள். சரி, இப்படி ஒரு நேர்மையான பாதையில போற அந்த என்ஜிஓருக்கு கிடைக்க போற உண்மையான பரிசு என்ன? அவங்களோட மரபு சொத்து என்னவா இருக்கும்? இந்த வரிகளோட அழக கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். பாதுகாப்பு, நிம்மதி, முழுமையான அமைதி. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு அமைதியான காட்சி வருது இல்லையா? அந்த வாக்குறுதியோட உச்சமே இதுதான். அவங்கள பயமுறுத்த யாருமே இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, அதுதானே மனுஷன் தேடுற மிகப்பெரிய சுதந்திரம். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற உண்மையான பரிசு. அப்போ இந்த பழமையான உரையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் 3 இருக்கு. 1, உண்மையான வலிமைங்கிறது மனத்தாழ்மையிலிருந்து தான் வருது. 2, ஒரு நல்ல சமூகம் உண்மை, நேர்மை மேலதான் கட்டப்படுது. எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய உண்மையான சொத்து அமைதியான ஒரு சமூகம்தான். கடைசியா இந்த 1000 வருஷ பழமையான ஞானத்தை நம்மளோட இன்னைய காலகட்டத்துக்கு கொண்டு வருவோம். உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம காலத்துல இந்த அமைதிங்கிற மரபு உண்மையிலே யாருக்கு சொந்தம்? திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். One that flips everything we think we know about success right on its head. It's this concept that weakness is actually strength, and that humility, well, that's where the real power is. Sounds kind of crazy, right? Let's jump in. So, just think about our world for a second. Who gets all the attention? You know, the promotions, the big awards, all the headlines? It's always the smartest person in the room, the most powerful, the one with all the connections, right? It's like we're all programmed to think that's what success looks like. But what if we've got it all wrong? What if the whole system is actually upside down? And then you come across a line like this one sentence from the Apostle Paul. I mean, it's a total bombshell. It just throws a wrench into everything we think we know about getting ahead. It completely short-circuits our expectations and forces us to stop and ask, why? Seriously, why on earth would the divine choose what the world sees as weak? Okay, we've got to dig into this.
So this leads us to our first big idea here, which we're calling God's opposite choice. And you have to understand, this isn't some random one-off thing. No, this is presented as a core principle, a deliberate, strategic move to flip human values completely on their head. And what's really interesting is how Paul makes this. He's basically saying to his audience, and, to us, right now, hey, look around. Look at yourselves. I mean, are you a titan of industry? A world-renowned genius? Royalty? Probably not, right? Most of us just aren't. And that's his point. He wants us to see this isn't just some high-minded theory. It's a lived reality. So you see, this choice isn't arbitrary at all. It's a direct challenge to what everyone around us calls wisdom. It's like it's designed to be a divine disruption, meant to completely shake up how we think about strength and intelligence. Okay, so picture this. On one side, you've got what the world considers its all-star team, right? The wise, the strong, the people from the right families. These are the folks we're told to look up to. But then, on the other side, you have God's picks, and it's what the world would call foolish, weak, and insignificant. It's not just a different team, it's a total, intentional upending of the social rulebook. But you gotta ask, why? Why make such a radical choice? Well, the text is pretty straightforward about it. It's to expose the limits of our own power, of our own smarts. It's to make sure that nobody, absolutely nobody, can stand up and say, I did this all by myself. In this divine economy, the whole playing field gets leveled. Everyone starts from square one. But it's not just about tearing down old ideas of power. The text offers a new paradigm. It's saying that real wisdom, true strength, genuine justice, well, those aren't things you can achieve on your own. They're found in a connection to the divine, embodied here in Christ. And that's the real heart of this entire reversal. Now you might think this divine reversal idea is just a one-off, but it's not. In fact, if we rewind a few centuries into the Old Testament, we find a powerful echo of it, a promise made directly to the humble. So let's shift gears a bit. We've talked about the why of this choice. Now let's get into the what. What does it actually mean to live this way? Enter the prophet Zephaniah. He comes onto the scene with a message that has the exact same radical DNA. And who is he talking to? Not the elite, not the powerful, not the celebrities of his day. Nope. He spoke directly to the humble, the poor, the overlooked, the very same people Paul would later say are chosen. And Zephaniah doesn't just talk in theories, he gives a clear roadmap. He calls on the humble to actively go after three things: a connection with the divine, a life of integrity, and a spirit of humility. And let's pause on that last one. Notice how he says seek humility. It's not something you just are, it's something you have to actively pursue. It's a verb. So what's the payoff for living this life of humility? It's not fame or fortune. It's something way more valuable. Security, trust, integrity, and a peace so deep that it just banishes fear. This is the paradoxical strength that comes from embracing what the world calls weakness. So, when you put these two texts together, spanning centuries, you get this single, unified message. There is a profound greatness in humility. And let's be clear, this isn't about being passive or being a doormat. It's about a radical redefinition of where true strength actually comes from. Paul's final instruction really brings it all home. He doesn't say we should eliminate pride altogether. Instead, he tells us to redirect it. If we're going to boast about anything, he says, let it be our connection to this different source of power. And that leaves us with a powerful question to think about. In a world that is obsessed with self-made success and personal branding, what would it actually look like to find our greatest strength not in our achievements, but in our humility? நாம இன்னைக்கு வலிமைனா என்னன்னு யோசிக்கிறோமே, அந்த எண்ணத்தையே அப்படியே தலைகீழா மாத்த போற ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் 3 தனித்துவமான பண்டைய நூல்கள்ல இருந்து. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வலிமை அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள முதல்ல என்ன வருது? நல்ல உடம்பு பலமா, இல்ல பதவியும் அதிகாரமுமா, இல்ல பணமா? இப்போ நாம பார்க்க போற ஒரு பார்வை இருக்குது. இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்கும் பாருங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம முதல் நூலுக்கு போவோம். இதுல இந்த உலகத்துல யார் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள், அதாவது பேர் பெற்றோர்னு ஒரு ஆச்சரியமான லிஸ்டே இருக்கு. இங்க பாருங்க, இயேசு யாரையெல்லாம் பேரு பெற்றோர்னு சொல்றாருன்னு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, நம்ம சமூகம் வெற்றின்னு நினைக்கிற விஷயங்களுக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிற குணங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி, ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர்.
இதுதான் நம்மளோட மைய கருத்து. அதாவது வலிமைங்கிறது நாம நினைக்காத ஒரு இடத்திலிருந்து வருதுன்னு சொல்லுது. இது வெறும் காசு பணம் இல்லாதவங்கள பத்தி மட்டும் இல்ல. இத ஒரு விதமான மனத்தாழ்மை, அதாவது கடவுளை நம்பி இருக்கிற ஒரு நிலைன்னு சொல்லலாம். அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி குணங்களை மதிக்கணும்? நம்மளோட அடுத்த நூல் இந்த தலைகீழான பார்வைக்கு ஒரு நேரடியான விளக்கத்தையே கொடுக்குது. இங்க பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது. ஒரு பக்கம் உலகம் எதையெல்லாம் பெருசா மதிக்குதுன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு இருக்கு. ரெண்டும் நேர் எதிரா இருக்கு பாத்தீங்களா? உலகம் எதையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுதோ அதையெல்லாம் தெய்வீக பார்வை வேண்டான்னு சொல்லுது. சம ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கான காரணத்தையும் இந்த வரி ரொம்ப அழகா விளக்குது. உலகத்துல இருக்கிற பெருமையும் அகங்காரத்தையும் உடைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு தேர்வு நடக்குதாம். சிம்பிளா சொல்லணும்னா மனுஷன் தன்னோட சாதனைகளை வச்சு பெருமைப்பட்டுக்க கூடாதுங்கிறது தான் இதோட நோக்கம். அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேர்வு எல்லாத்தையும் சமநிலைக்கு கொண்டு வருது. ஒருத்தரோட மதிப்பு அவரோட பணிப்பட்ட ஸ்டேட்டஸ்ல இல்ல, அது வேற எங்கேயோ இருக்குங்கிறத இது உறுதிப்படுத்துது. சரி, வாங்க நம்மளோட 3வது நூலுக்கு போகலாம். இந்த தாழ்மையான பாதையை ஏத்துக்கிட்டவங்களுக்கு என்ன மாதிரியான உறுதியான பலன் கிடைக்கும்னு இதுல பார்க்கலாம். இறைவாக்கினர் செப்பெனியா தாழ்மையாவும் மன அமைதியாவும் இருக்கிற மக்களுக்கு ஒரு தெளிவான 3 ஸ்டெப் பிளான கொடுக்கறாரு. அவர் கொடுக்கிற வாக்குறுதி இதுதான். தாழ்மையா இருக்கிற மக்களோட ஒரு சின்ன கூட்டம் பாதுகாக்கப்படும், அவங்க காப்பாற்றப்படுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற கடைசி பலன் என்ன தெரியுமா? அது அதிகாரமோ பணமோ கிடையாது. ஆனா ஒரு விதமான ஆழமான பாதுகாப்பு, அமைதி, அப்புறம் நேர்மை. இதுதான் உண்மையான சுதந்திரம்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 3 தனித்தனி நூல்களும் எப்படி ஒரே ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை நோக்கி கை காட்டுதுன்னு மொத்தமா சேர்த்து பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த 3 நூல்களும் எப்படி ஒரே நேர்கோட்ல வருதுன்னு அழகா தெரியுது. ஒரு பக்கம் மதிக்கப்படுற மக்கள், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கிடைக்கிற பலன். இது பல நூற்றாண்டுகளா மாறாம இருக்கிற ஒரு தத்துவத்தை காட்டுது. இந்த எல்லாத்தையும் அழைக்கிற இந்த மையக்கருத்தை நாம மாபெரும் தலைகீழ் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மதிப்பு, சக்தி, இதையெல்லாம் பத்தி நாம பொதுவா என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே தலைகீழா புரட்டி போடுற ஒரு விஷயம் இது. இது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. ஸ்டேட்டஸையும் செல்ஃப் ப்ரமோஷனையும் ரொம்ப பெருசா மதிக்கிற இந்த உலகத்துல தாழ்மையோட வலிமைக்கு என்ன இடம் இருக்கு? இந்த பழங்கால கருத்து இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு எந்த விதத்துல ஒரு சவாலா இருக்கு? யோசிச்சு பாருங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும்.
தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து, எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே.
வயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான